எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பத்தி தான் நான் கொடுக்க போறேன். 2024 கடந்த சில வாரங்களா நான் என்னென்ன என்னை பாதித்த விஷயங்கள், நான் சேமிச்ச விஷயங்கள், நான் எப்படி ஆன்மீகத்துல என்னோட பூஜைகள்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட என்டர்டைன்மெண்ட், எங்க ஃபேமிலியோட நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கறத நேத்து வரைக்குமே நான் போட்டிருந்தேன். 2024 பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024, அதாவது நியூ இயர்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? அந்த ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு நமக்கு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நமக்கு அது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம அதை நோக்கி ஓடுறோமா, நம்ம பயணம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அது மாதிரி சில பேர் ரெசல்யூஷன் எடுப்போம். அது நம்ம ஒரு வாரம் கடைபிடிப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். இந்த காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறது, இந்த டெய்லியும் படிக்கணுங்கிறது, எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மாசத்துல பழகி விட்டுருவாங்க. திரும்ப சரி அடுத்த வேற பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களும் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரரும் நாங்களும் ரெசல்யூஷன் எடுத்தோம். ஆனா கடைபிடிக்க முடியல. கொஞ்சம் பண்ணோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்துட்டு போறது ஒரு ஜாலியா ஒரு ரெசல்யூஷன் இருக்கலாம். ஆனா நம்ம வைராக்கியமா இந்த இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அந்த ரெசல்யூஷன் விளையாட்டா நம்ம எடுக்கக்கூடாது. அந்த ஒரு ரெசல்யூஷன் நம்ம ஒழுங்கா எடுத்தாலுமே அதை கரெக்டா நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நான் எடுத்த ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 2023 இருந்தே நான் இந்த ரெசல்யூஷன் எடுத்தேன். ஆனா 2023 என்னால சக்சஸ் பண்ண முடியல. அதுக்கு நிறைய விஷயங்கள் இடையில நடந்ததுனால என்னால பண்ண முடியல. அதுக்குனால 2024 எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசல்யூஷனை நான் காப்பாத்திட்டேன். அதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்து அந்த ஆண்டவனோட அருளும் என்னோட கணவரோட அந்த சப்போர்ட்டும் தான் ரொம்ப ரொம்ப அதுக்கு முக்கிய காரணம். ஸோ நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தான் நம்ம எடுக்கிறோம். அது நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறத வைராக்கியத்தை நமக்கு தூண்டும். அதே மாதிரி நம்ம ஒரு ஆள் மனசுல ஒன்று நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும்பாங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அந்த பிரபஞ்சம் நமக்கு அதை பண்றதுக்கான வேலைகளை அது பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கும். கனவுகள் மூலமாவோ இல்ல வேற யார் மூலமாவோ இல்ல நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், ஒரு போட்டோல அந்த ஒரு சென்டென்ஸ் மூலமாவோ நமக்கு அந்த பிக்சராவோ நமக்கு காமிச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம பிரபஞ்சத்தை கூட நம்ம லிங்க் ஆகிறோங்கிறதே அர்த்தம். நம்ம இயற்கையோட இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணர்த்தோம். நம்ம எதையுமே நோட் பண்ணாம ஏதோ ஒரு பொதுவா நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம எதையுமே கவனிக்கல அப்படின்னா நமக்கு அந்த பிரபஞ்சம் சொல்றதும் நமக்கு இயற்கை சொல்றதும் நம்ம காதலே விழுவாது. உன்னால முடியும், உன்னால நீ செய்ய முடியுமா அப்படிங்கறத அந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது அப்படின்னா நம்ம ஆள் மனசை நினைக்கும் போதுதான் அது சொல்லும். சரிங்களா? இப்ப நான் 2024 என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன், அது எப்படி நிறைவேற்றினேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2024 என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க, அதை எப்படி நிறைவேற்றுறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற கமெண்ட் மூலமா மத்தவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோங்க, இல்ல நானுமே தெரிஞ்சுக்குவேன். சோ இந்த மாதிரி ரெசல்யூஷன் எல்லாம் சில பேர் எடுத்துப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கோம். நம்மளை விட கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. சோ இந்த கமெண்ட் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நீங்களும் அதன் மூலமா உங்களோட பாசிட்டிவான வைப்ரேஷனை எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன், அப்படி எப்படி நிறைவேற்றினேங்கிறத சொல்ல போறேன். இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2025 நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்களோ அதை தயவு செய்து வெளியே சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் சொன்னது 2024 நான் எடுத்த ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷன் முடிஞ்சிருச்சு, நடத்தி காட்டியாச்சு. அதனால நான் வெளியே சொல்றேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே நம்ம நடந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டையும் தம்பட்டம் அடிக்கிறது கூடாது. அதே மாதிரி நம்ம உள்ளத்தை ரொம்ப தெளிவா வச்சுக்கணும், மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம போற பாதையை நம்ம கோலை பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சின்ன கடை ஆரம்பிக்க போறீங்க, இல்ல ஒரு மொபைல் போன் கூட நீங்க வாங்க போறீங்க இந்த வருஷம் அப்படின்னா, அந்த மொபைல் போன் வாங்குற வரைக்குமே நீங்க யார்ட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை. வாங்கினதுக்கு அப்புறமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அது தேவை, மத்தவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நம்ம சொல்றதுனால அவங்களும் வாங்குவாங்க. அப்படி இப்படிதான் வாங்கினேன்னு சொன்னவங்க மூலமா அவங்க பயனடைவாங்கன்னா அதை பத்தி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சம்பளத்தை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம நம்ம குடும்பத்துல நடக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகளை வெளியே சொல்லக்கூடாது. சந்தோஷத்தை கூட ஷேர் பண்ணுங்க. ஆனா பிரச்சனைகளை ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட வீட்டு குடும்பத்தோட பிரச்சனைகள் 3ஆம் நபர்களுக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இன்னொருத்தவங்க தலையீடு உள்ள வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர சிறுசாகாது. சோ பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் சில பேரோட ஃபேமிலி சண்டை போட்டுக்கிறத காமிப்பாங்க.
என்னோட பொண்ணு வந்து இப்படி பண்ணிட்டாங்க, என்னோட பையன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்மா வந்து பண்ணுவாங்க, புலம்புவாங்க. அவங்க திரும்ப எதிர்ப்பா இருக்கவங்க அந்த பையன் வந்து ஒரு வீடியோ போடுவாங்க. இந்த மாதிரி பார்த்து பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். அவங்க பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை நம்ம தான் சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும். அதுக்காக வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை பண்றதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2024ல நான் எடுத்த ரெசல்யூஷன், திரும்பவும் சொல்றேன், 2024 நான் எடுத்த ரெசல்யூஷன். 2025 நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டேன். முன்னாடியே வந்து நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனா வந்து வெளியே சொல்ல மாட்டேன். 2025 நடந்து முடியும் போது அப்பதான் நான் சொல்லுவேன். சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது இல்ல, நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம அது நடக்கட்டும் அப்படிங்கறது நம்ம பாதை வந்து நம்ம பயண பாதையில எதை நோக்கி போனோம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குல்ல, அதுவும் வந்து நமக்கு வந்து முக்கியம் இல்லையா. அதை வந்து சொல்லும் போது இப்படி நான் எடுத்துட்டேன், ரெசல்யூஷன் இருந்து எடுத்திருக்கேன், நீங்களும் எடுங்கன்னு சொல்றதை விட நான் எடுத்து இப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து உண்மையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ண நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் 2024ல எடுத்த ரெசல்யூஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, நான் போட்ட பதிவுகள் அத்தனையிலுமே ஒரே ஒரு வீடியோவுக்கு அவ்வளோ வரவேற்பு கிடைச்சிது. அது என்ன வீடியோ அப்படின்னா வைராக்கியத்தால் வாங்கிய வளையல். அந்த வளையல் வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சது. அந்த வளையலுக்காக இல்ல, தங்கத்துக்காக இல்ல, நான் எப்படி வந்து வைராக்கியமா வாங்கினேன், அதுல நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பக்கத்து வீட்டு ஆண்டாளாக்கா எப்படி வந்து வளையல் வாங்கினாங்கன்னு சொன்னது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இந்த வைராக்கியத்தினால் வாங்கின வளையல் தான் வந்து பாத்தீங்கன்னா 2024ல எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த வருஷம் எப்படியாவது நான் வளையல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து சேமிச்சோம். இவ்வளோ கிராம்ல வாங்கணும், இவ்வளோ பவுன் வாங்கணும்னு நான் பிளான் பண்ணல, வளையல் வாங்கணும் அவ்வளவுதான். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து யாருடைய தலையீடு இதுல இருக்கக்கூடாது. இந்த வளையலுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வளையல் வந்து நான் வைராக்கியத்துல வாங்குறேன் இல்லையா, நம்ம சம்பாதிச்சதை மட்டும்தான் இருக்கணும். எங்க அத்தைகிட்ட கூட எதுவும் நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து அவங்களும் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்க அத்தை ஹெல்ப் பண்றேன், இன்னும் கூட கொஞ்சம் கிராம் போட்டு எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். இந்த இதுல வந்து என்னுடைய பணமும் எங்க வீட்டுக்காரோட பணமும் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத நாங்க உறுதியா இருந்து வாங்கின வளையல்னால இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வளையல். இந்த வளையல் வந்து நான் வாங்கினதுக்கு முக்கிய காரணம் ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை வந்து என்னன்னு நான் வந்து அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அவங்க சொன்ன இடம் தப்பு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ரோஷம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதை தூண்டி விட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, அதான். இந்த மாதிரி சில பேராலதான் நம்மளால வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, ரொம்ப வந்து ஏளனப்படுத்துவாங்க இல்லையா, அப்பதான் வந்து நமக்கு அந்த வைராக்கியமே வரும். நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்தோம்னா நம்மளால வந்து எதுவுமே சாதிக்கவே முடியாது. நம்மள கம்ஃபோர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னா நம்மளால வந்து சாதிக்க முடியாது. இப்ப நானே பாத்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இங்க இருந்து இப்போ வந்து ஆட்டோல போறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனியா எங்கேயும் போறது இல்ல, இவங்க கூடதான் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நாளைக்கு தனியா எங்கேயாவது நம்ம போக சொன்னாங்கன்னா எப்படி நம்ம போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் வேலைக்கு போன வரைக்கும் தனியா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருந்தேன். இப்ப வந்து 2 வருஷமா வேலை இல்லாதனால நம்ம வந்து இன்ஸ்டியூட் விட்டா வீடு, வீடு விட்டா இன்ஸ்டியூட், அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால மற்ற இடங்களுக்கு வந்து இவரோட போறதுனால சோ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா பேங்க்குக்கு போகணும், பேங்க்ல வந்து நம்ம பணம் போடணும் அப்படிங்கும் போது அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ், இபி இதெல்லாம் வந்து அவங்க தான் பாத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து அந்த சில விஷயங்கள் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சேவிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எப்படி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த லெவல் வந்து என்னோட சேவிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நான் வருங்கால வீடியோல சொல்லுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ண போறேங்கிறது அதை கொஞ்சம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்னா அது நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியா எடுங்க. நான் வந்து எப்படி வளையல் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் அதை சொன்னேன். அதனாலதான் அது நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா அதனால வந்து எந்த பயனும் இல்லை. எப்படி வாங்கினேன்னு சொன்னதுக்கும் அதுல ஒரு யூஸ் இருந்துச்சு, யாரால வாங்கினேன்னதுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, எதனால வாங்கினேங்கிறதுக்கும் அதுல சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டினுக்குமே அந்த வீடியோல ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னுடைய 2024ல நான் வந்து சக்சஸ்ன்னு நினைக்கிறது, நான் நினைச்ச அந்த ஒரு விஷயத்த அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான். இப்ப 2025ல ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்திருக்கேன்.
அதுல வந்து ஒண்ணு இல்ல 2 ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதுல 2லயுமே வந்து நான் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சக்சஸ் ஆன அடுத்த நாளே வந்து நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றது எதுக்காக அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு 2025 வர்றதுக்கு. நீங்க 2024ல ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பண்ணல அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் டைம் இருக்கு, பண்ணுங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னா 2025ல அதை பண்ணி முடிச்சிருங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க 2024ல என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க, அதை வந்து எப்படி வந்து நீங்க வந்து கடைபிடிச்சு எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தீங்கிறத தயவு செய்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து மத்தவங்களுக்கு இல்ல, எனக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைப்பேன். ஸோ வந்து உங்க கமெண்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.